அவர் உடல்நலக்குறைவு பெரிய அதிர்ச்சியை தமிழகத்து மக்கள் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் உருவாக்கிவிட்டது. தமிழக முதல்வருக்கு உடல்நலக் குறைவென்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே அதிர்ச்சியுற்று தமிழகமே கலங்கிவிட்டது. அக்டோபர் 5ஆம் தேதி அவருக்கு அவருடைய வீட்டிலே ராமாவரம் தோட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டார். கிட்னியில் ப்ராப்ளம் இருப்பதும் ஸ்ட்ரோக் வரக்கூடிய அளவிற்கு பிரெயினில் ஒரு கட்டி இரத்த குழாயில் ஒரு அடைப்பு இருப்பதையும் கண்டுபிடித்தார்கள். திடீரென்று 13ஆம் தேதி அன்று இரவு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மயக்கம் அடைந்திருக்கிறார். கோமா மாதிரி ஸ்டக்கனை அன்கான்ஷியஸ் என்று வந்தது. டாக்டர் ஜெகநாத் நியூராலஜிஸ்டாக இருந்தார். அவரை உடனடியாக விளவழைத்து எல்லாம் பார்க்கும்போது பிரெயினில் இந்த அளவுக்கு ஒரு கட்டி, அதற்கு பிரெயின் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலே பெரிட்டோனியல் டயலைசிஸ். பிறகு அந்த டயலைசிஸ் வேண்டாம், ஹீமோடயலைசிஸ் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். நாங்கள் எல்லா மருத்துவர்களிடம் கலந்த பிறகுதான் அவர் மேல்நாட்டு சிகிச்சைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். 14/10/84 ஒரு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடத்தினேன். தேவி கருமாரியம்மன் திருவேற்காடுக்கு நடப்பயணமாக கூட நாங்கள் போனோம். அப்பல்லோ மருத்துவமனையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சேர்ந்ததற்கு பிறகு சென்னை மாநகர் முழுக்க எல்லா ஆலயங்களிலும் வழிபாடுகள், பிரார்த்தனைகள். நான் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டேன். சென்னையில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களிலும் பெரும்பாலும் எல்லாவற்றிலும் நான் கலந்து கொண்டேன். திரு பொன்னையனும் மிஸ்டர் பரமசிவம், டாக்டர் ஹாண்டே எல்லாம் என்னை கூப்பிட்டப்ப முதல்வருக்கு ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க, எதனாலும் செய்ய முடியுமான்னு கேட்டப்போ நியூராலஜி, நெஃப்ராலஜி, கார்டியாலஜி இந்த மூணுலையும் ஒருத்தர் டாக்டர் ரிச்சர்ட் மேயர், அவர் சியாட்டல், இன்னொரு பிளாக்பர்ன், அவர் ஹி இஸ் ஃப்ரம் ஹியூஸ்டன், அண்ட் டாக்டர் ஃப்ரீட்மன் ஃப்ரம் புருக்லின், நியூயார்க். இந்த 3 பேர்த்தையும் அசம்பிள் பண்ணி பேசுகிறப்போ கொஞ்சம் தயக்கப்பட்டாங்க. எப்படி போக முடியும்? நீங்கள் பார்க்க போகிற ஆள் சாதாரண இல்லை, ஒரு கடவுள் மாதிரி எல்லாம் மக்கள் நேசிக்கிறாங்க, அவர் இக்கட்டான நிலையில் இருக்காரு, நீங்கள் டெஃபினட்டாக சிரமத்தை பார்க்காம நீங்கள் இந்தியாவுக்கு வரணும், அவங்கள போய் பார்த்துட்டு அவருக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் இது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன உடனே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. முதல்வருக்கு சிகிச்சை அளிக்க ஜப்பானிய மருத்துவ நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டனர். அமெரிக்காவிலிருந்து மருத்துவ நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டனர். அந்த டாக்டர்களெல்லாம் வரவழைத்தோம். இங்கே டாக்டர் ஃப்ரீட்மன், டாக்டர் ஸ்ரீபாத ராவ், அங்கே சூட் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் பிளாக், மிஸ்டர் பொன்னையன், நான் எல்லாம் இருக்கோம். இதில் அவங்க இந்தியாவுக்கு அங்கிருந்து இந்தியாவிலேருந்து கூப்பிடும் பொழுது எங்கிட்ட he is not a semi god, he is actually more than a god, அந்த அளவுக்கு மக்கள் அவரை நேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இவரை இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அமெரிக்காவில் அவர் உயிர் பிழைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அமெரிக்காவுக்கு அழைத்து கொண்டு போகிறதுன்னு முடிவு பண்ணோம். இதற்கிடையில் இந்திரா காந்தி அம்மையார் தலைவரை பார்க்க வந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சோதித்ததில் உடனே அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனேயே இந்திரா காந்தி அம்மையார் ஒரு தனி விமானத்தையே பறக்கும் மருத்துவமனை போல எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு ஸ்பெஷல் பிளேனை தருகிறேன் என்று சொன்னார்கள். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருவதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள். மேதகு ஆளுநர் திரு எஸ்.எல். குரானா அவர்களும், சட்ட மேலவை பேரவைத் தலைவர்களும், அமைச்சர் பெருமக்களும், பல்வேறு கட்சி தலைவர்களும், பொதுமக்களும் உடனிருந்து தமிழக முதல்வர் நலம் பெற வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தார்கள். பீட்டர்ஸ் காலனியிலிருந்து முதல்ல பால் குடம் எடுக்க ஆரம்பித்தோம். எல்லாரும் பால் குடம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்னையிலிருந்து அவர் திரும்பி வர வரைக்குமே டெய்லி போய் காலையில் பூஜை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அவருக்கு வேண்டிட்டு வருவேன். 4-5 days ஆச்சு அவரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. அவருடைய டெம்பரேச்சர்லாம் 104, 105 இருந்தது. சரி, தலைவரை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை வந்தது. அவருக்கு ஸ்டண்ட் போட்டாங்க. அந்த ஸ்டண்ட் காரணத்துக்காக தான் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. அந்த இன்ஃபெக்ஷனை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை முதல்ல நிவர்த்தி பண்ணிட்டு, கிட்னி தேவை, யாரு கிட்ட வாங்கினா கம்பேட்டிபிளா இருக்கும், ஒத்துக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது லீலாவதி அம்மையார் அவர்கள் அவருடைய கிட்னி இவருக்கு பொருந்தும், ஏன்னா சித்தப்பாச்ச லீலாவதி ரொம்ப மகிழ்ச்சியுடன் உடனே ஒத்துக்கிட்டாங்க.
திடீர்னு டாக்டர் ஃப்ரீட்மன் அவசரப்பட்டு ஒரு டேட்டை ஆபரேஷனுக்கு பிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அந்த டேட்ல வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஆபரேஷன் நடக்கும் போதுன்ட்டு எல்லாம் விளம்பரப்படுத்திட்டாங்க. நானும் பரமசும் டாக்டர் கலீல் பட் கிட்ட போனோம். சொன்னோம், டாக்டர் பட், இந்த ஆபரேஷன் டேட் வந்து எனக்கு என்னமோ தலைவர் வந்து ஆபரேஷன் ரெடி ஆகலிங்கிறது என்னுடைய வியூ. அவர் சொன்னார், நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன், டிலே பண்றதுனால தப்பு இல்லை, இட்ஸ் மச் பெட்டர் அப்படின்னாரு. யாரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு சூட்டபுள்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் நஜாரியன் அப்படிங்கிறது விஸ்கான்சின் யூனிவர்சிட்டி இருக்காரு, அவரு தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் தி நெஃப்ராலஜி சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா, அவருடைய ஒப்பீனியன் கேட்டா சரி வரும்னு சொன்னாங்க. அது கரெக்டா போச்சு. நஜாரியன், டாக்டர் ஃப்ரீட்மன் எல்லாம் உள்ளுக்கு போய் எம்ஜிஆர் மறுபடியும் எக்ஸாம் பண்றாங்க. ஒரு அரை மணி நேரம் பண்றாங்க. நாங்களாம் வெளியே இருந்தோம். அரை மணி நேரம் எல்லாம் எக்ஸாம் பண்ணிட்டு ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து சொல்றாரு டாக்டர் நஜாரியன், இன்னும் 2 வாரம் கழிச்சு தான் செய்யணும். உங்க தலைவர் வந்து he is not fit to be operated. அவருக்கு நடக்க இருந்த ஆபரேஷன் 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டதாக செய்தி கேட்டவுடன் தினசரி கோயிலில் கண்ணீருடன் முறையிட்டு வந்த மக்கள் மேலும் அதிர்ச்சி அடைந்தனர். கூட்டு பிரார்த்தனைகள் தினசரி நடைபெற்றபடியே இருந்தது. சாதி மதங்களை கடந்த பிரார்த்தனைகள் உலகம் முழுவதும் நடைபெற்றது. அந்த 2 வாரத்துக்கு வந்து என்னென்ன மெடிசன் கொடுக்கலாம், எப்படி அவரை ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கறது நான் டாக்டர் ஃப்ரீட்மனும் நானும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதனால நீங்க ஆபரேஷன் வந்து 2 வாரம் கழிச்சு போஸ்ட்போன் பண்ணுங்கன்றார். அன்னைக்கு தள்ளி வச்சதுனாலதான் அந்த ஆபரேஷன் பிகேம் எ சக்சஸ். கோயில்களிலே கற்பூரங்கள் எரிந்தன, பள்ளிவாசல்களில் தொழுகை படர்ந்து நிறைந்தது. நேரு ஸ்டேடியத்துக்குள்ள பெரிய மேடை ஒன்று போட்டு பெரிய யாக குண்டங்கள் எல்லாம் வளர்த்து ஐயா பங்காரு அடிகளார வர வச்சு அந்த யாகம் செஞ்சாங்க. இது காலையில் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நாங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து ஜானகி அம்மா, டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம், மைசெல்ஃப், மாணிக்கம், மிஸ்டர் பரமசிவம் ஐஏஎஸ் கூட இருந்தோம். தலைவர் ரூமுக்கு போய் நான் கையை பிடிச்சி சொன்னேன், இது சாதாரண விஷயம், நீங்கள் டெஃபினட்டாக யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல், தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் எங்கள் கையை மேலே வச்சு அப்படியே கொஞ்சம் கண்ணு கலங்கிட்டார். நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டர் வரைக்கும் நாங்கள் எல்லாம் நடந்து போய் உள்ளுக்கு அவர் போகிற வரைக்கும் வெளியே நின்றுட்டு இருந்தோம். ஆப்ரேஷனில் டாக்டர் ஃப்ரீட்மன், டாக்டர் கலீல் பட் அண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து டாக்டர் சி பகராவ், நம்ம சைடில் வந்து டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம், மீது 2-3 டாக்டர்ஸ் இருந்தாங்க. கலீல் பட்டு இது மாதிரி ஆப்ரேஷனை ஒரு 1000 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு 3-4 மணி நேரம் ஆச்சு. உலகமே வாட்ச் பண்ணியிருந்தாங்க, தமிழ்நாடு வாட்ச் பண்ணியிருந்தது. ஃப்ரீட்மன் வெளியே வந்து சொன்னார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆப்ரேஷன் இஸ் a great success அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டாக்டர் கலீல் பட் வந்தார். தேர் வாஸ் நோ காம்ப்ளிகேஷன், எவ்ரிதிங் இஸ் நல்லா போச்சு, லீலாவதியும் நல்லா இருக்காங்க, தலைவரும் நல்லா இருக்காரு, டோன்ட் வரி அப்படின்னு சொன்னோன்னே தான் எங்களுக்கு உயிர் வந்தது. உடனே அதை வந்து தமிழ்நாட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணோம். Kidney transplant was done at the Peter Bent Brigham Hospital, and I said, that's the field. That's something. If you can put in an organ in an individual and save his life, that is remarkable, and that's the direction I want to go. சித்தப்பாவுக்கும் மறு ஜென்மம், நாம் ஒரு நல்ல ஒரு காரியம் செஞ்சுருக்கோம்னு மனநிறைவோடு நான் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தேன். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பெரிய மாமனிதருக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம். நாங்கள் போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கிட்னி கொடுத்ததே லீலாவதிங்கிறது தெரியும். பி பாசிட்டிவ் பிளட் எந்தோ அவருக்கு தான் பி பாசிட்டிவ். திடீர்னு ஒரு நாளைக்கு எங்கள் அண்ணன் வந்து நிற்கிறாரு. உடனே சித்தப்பா கூப்பிட்டு வர சொன்னார். போனதும் அப்படியே அழுது கலாட்டம் பண்ணிட்டாரு. கெட்டி பிடிச்சாரு, எடுத்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எங்கே உனக்கு எப்படி இருக்க சொல்லவே இந்த ஒன்றும் இல்லை, வெறும் பேண்டேட் அது அவ்வளோ. அதை பார்த்து திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. பழனி பெரியசாமி ஐஸ் பாக்ஸை எம்ஜிஆரை பாடி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே வீடியோ எடுத்தோம். நல்லா சாப்பிட்ற மாதிரி அதை பண்ணுற மாதிரி பண்ணாரா பண்ணி அந்த வீடியோ எடுத்தோம். நாங்கள் தாய் வாரதிகளை பணியாற்றிக் கொண்டிருந்தோம். வலம்புரியான் எம்பி அவர்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். உடனே வாருங்கள் என்றார்கள். 7 சேனல் அது ஒரு ஸ்டுடியோ. படம் போடுகிறார்கள். பார்த்தால் புரட்சி தலைவர் சாப்பிடுகிறார். அங்கே இருக்கிற செவிலிகளோடு பேசுகிறார், மருத்துவர்களோடு பேசுகிறார். அருகே மரியாதைக்குரிய ஜானகி அம்மா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்று சொல்லுகிற போது பேசுகிறார்கள். அவர் சாப்பிடுகிறார், என்ன என்று கேட்கிறார் என்றெல்லாம் அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு வலம்புரியான் அவர்கள் கண்கலங்கி நின்று கொண்டிருக்கிறார். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து முதல் குரல் கேட்குமே, அது போன்ற ஒரு சிலிர்ப்பை நாங்கள் அடைந்தோம். ஆரம்பி அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று எம்ஜிஆரை பற்றி சொல்ல வேண்டிய அந்த தொகுப்பு. சிரிக்கிறது.
டாக்டரோட பேசுகிறது, இதெல்லாம் இயல்பாக இருந்த இந்த காட்சிகளெல்லாம் ஒன்றிணைத்து அந்த கோர்வையாக பேசி தமிழ்நாட்டுக்கு அவர் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் வந்து வலம்புரியான் அவர்கள் பார்க்கும்போதெல்லாம் அந்த காட்சிகளுக்கு ஏதுவாக வசனங்களை எழுதுகிறார். அவர் சொல்ல நான் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதி முடித்த பிற்பாடு அங்கேயே வந்து அவருடைய குரலால் இதை ஒளிப்பதிவு செய்து சில நாட்களில் எல்லா கிராமங்களுக்கும் அது போட்டு காண்பிக்கப்பட்டு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய உண்மையை புரிந்து கொண்டு அந்த தேர்தலில் புரட்சித் தலைவர்கள் அமோக வெற்றி அடைந்தார். குறும்பு சிரிப்பு, குலுங்கும் சிரிப்பு, 1 கோடி சந்திரர்கள் கூடி விளையாடும் குழந்தை சிரிப்பு, தேடி வருகிறார் நம் தலைவர், தெள்ளு தமிழ் உள்ளங்களே, அவரை பூரண குணமாக்கும் புனிதமான மருந்து உங்கள் கரங்களில். தேர்தல் இன்னும் சில நாட்களில் தான் இருக்கப் போகிறது. எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து கையொப்பம் பெற்று வந்து எம்எல்ஏவாக நிற்கிறார் என்று சொல்கிறார்கள். அவருடைய வேட்புமனு ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் அதுக்கு ஏற்படுத்தி பார்த்தசாரதின்னு ஒருத்தர் இருந்தார், ஃபாரின் மினிஸ்டர். அவர் வந்து தூதர்கிட்ட பேசி எல்லாம் வந்து தூதரை வாஷிங்டனுக்கு வர வச்சு அது எப்படின்னு எல்லாம் நடைமுறைப்படுத்தி கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு நியூயார்க்கில் அசோக் ஐஎஃப்எஸ் அவர் வந்து ஃபில்அப் பண்ணி அவருடைய வேட்புமனு 2 நாள் டைம் இருக்கும்போது அர்ஜென்ட்டாக வந்து அது இங்கே அப்போ வந்து நாவலர் பாவுஷா ஆர்எம்பி எல்லாம் இருந்தாங்க கமிட்டியில். அந்த கையில் கொடுத்தேன். அது நாவலர் எடுத்துகிட்டு போய் மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து ஊர்வலமாக ஆண்டிப்பட்டியில் அவர் சார்பாக தாக்கல் பண்ணார். மதுரை ஏர்போர்ட் இதுவரை பார்த்திராத கூட்டத்தை பார்த்தது. யானை, குதிரை, முதியவர் முதல் சிறுவர்கள் வரை லட்சக்கணக்கான பேர் அந்த வேட்பு மனுவை வரவேற்க காத்திருந்தனர். அந்த சமயத்தில் வந்து கலைஞர் ஓட்டு கேட்கும்போது அவர் எந்த அளவுக்கு இறங்கி போய் ஓட்டு கேட்டார்னா, அந்த 13 வருஷ தண்டனை போதாதான், எனக்கு மன்னிப்பு கிடையாதான், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சர் ஆகி எம்ஜிஆர் வந்தார்னா நான் அவர்கிட்ட அந்த முதலமைச்சர் பதவி தந்தார். இதுதான் அவர் ஓட்டு கேட்டது. அதிகப்படியான பெண் வாக்குகள் பதிவாகின. அவர் 29,880 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் எதிர்த்து நின்று ஜெயித்தார். பெரிய ரோல் வீடியோ படிச்சு செத்து போயிட்டாரு, ஐஸ் பெட்டியில் இருக்காரெல்லாம் திமுக பரப்புனாங்க. வீடியோ எடுத்து எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் போட்டு காமிச்சு அவர் சாப்பிட்றது, பேசுகிறது, ஜானியமாக இருக்கிறது எல்லாம் பார்த்த பிறகு அந்த வீடியோ தான் தலைவரை வந்து ஜெயிக்க வச்சுது. ஒரு சில வாரங்களிலேயே நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தில் பொன்மனச் செம்மலுக்கு விழா எடுக்கப்படுகிறது. நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய அந்த நிகழ்வில் மக்கள் திலகத்தை வாழ்த்தி ராதா பாடும்போது அமெரிக்க தமிழர்கள் தன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்களா? அன்பு பாசமழையில் நெகிழ்ந்து போய் கண் கலங்குகிற காட்சி. எம்ஜிஆர் வந்து நல்ல விதமாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜனங்க கூட வந்து இன்ட்ராக்ஷன்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ்வலாக பிரச்சாரம் பண்ணுற அந்த வேனில் வந்து கண்ணாடி கூண்டுலாம் வந்து போட்டு அதுக்குள்ளே தான் அவரை வச்சு கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 5:45 மணிக்கு வந்தார். ஃப்ளைட்டு இறங்க முடியலை. அந்த அளவுக்கு இவங்க இறந்திருச்ச உடனே இந்த குப்பையும் இதுவும் சேர்ந்து நிறைய புகை மூட்டை வந்துருச்சு. திரும்பி 2 ரவுண்ட் அடித்து 3ஆவது ரவுண்டு தான் ஃப்ளைட் கீழே லேண்டிங் ஆச்சு. அபூர்வ புத்திரன் மாதிரி இறங்கினார். அப்படியே வானிலிருந்து இறங்குற மாதிரி இறங்கினார். அதற்கு முன்னால் வந்த வீடியோக்கள் இதுகளெல்லாம் பார்த்ததுக்கும் அவர் எப்படி சென்றாரோ அதே மாதிரி தன் கையை தூக்கி மேலே ஆட்டினார். ஹீ இஸ் மென்டலி அலர்ட் என்பதை ப்ரூவ் செய்தார். என்னவென்றால் TMX 4777 என்ற வண்டி வந்தது. அதை நிறுத்தி அதில் ஏறினார். ஒரு வேன் ரெடி பண்ணி உட்கார வச்சு அப்படியே லிஃப்ட் மற்றோட மேலே போகும், ஜனங்களை பார்த்து அப்படி இறக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அவருடைய பழக்கம் ஒரு வண்டி உபயோகப்படுத்தியிருந்தா அந்த வண்டி ஓடாது, நின்று போச்சு, பிரயோஜனம் இல்லை தான் வேறு கேட்பார். கை காட்டும் போது வேன் இல்லை, நான் நிற்கிற இடத்த காட்டணும்ல, மீதி எல்லா வண்டியும் இந்த கார் முன்னாடி போகுது, இதில் ஏறி மேடைக்கு வர்றாங்க. மிலிட்ரி கிரவுண்டில் தான் வந்து அவர் வந்து இறங்கினார். பூவும் போலவே வந்து கடன்னு ஸ்டேஜில் ஏறி இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் ஒரு கை காமிட்டார், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் போய் கை காமிக்கிறார், சென்டரில் இருந்து கை காமிக்கிறாரு. பெரிய டிஸ்டன்ஸு, டெலிஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 5 அடி டிஃப்ரென்ஸில் வந்து அவர் வந்து கிடைச்சார். ஆக்சுவலாக மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளை, ஒரு தெய்வீக அனுகிரகமான அந்த எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாரும் வந்து அழுது வந்து கூடுறாங்க. நடப்பார் என்று பார்த்தால் வேகமாக ஏறி, பார்ப்பார் என்று பார்த்தால் கையசைத்து, புன்னகைக்க
மாட்டார் என்று நினைக்கும் போது புன்னகைத்து எல்லாரையும் பார்த்து மறுபடியும் மீண்டும் புரட்சித் தலைவருக்கும் மக்களுக்கு பிறந்த மிகப்பெரிய துயர இடைவெளி மாறி பூக்கள் மலர்ந்த ஒரு சந்தோஷத்தை வந்து அங்கே அந்த நிகழ்வு நடந்தது. அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்த மிகப்பெரிய சந்தோஷம், அந்த துக்ககரமான சந்தோஷத்தை உலகத்தில் வந்து பதிவு செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழல் அந்த மானுடன் மகேசனாக ஆகிய அந்த காலகட்டத்தை இப்பொழுது நினைத்தாலும் வந்து மெய்சில் இருக்கிறது. அவருக்கும் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 84 அவருக்கு நடந்தது. அவர் முதலமைச்சராக 3 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்றினார். என் உயிர் முக்கியம், நான் வந்து இதுகளெல்லாம் வரல. அப்போ கொரோனா இல்லை சார், விடுங்க. யாரையும் பாதுகாக்கிறீங்க நீங்க. இல்லை, அதாவது அந்த மன உளைச்சலோடு ஒரு முதலமைச்சராக அவர் அந்த நிர்வாகத்தை திறம்பட நடத்தினார்.